அனைவருக்கும் வணக்கம். வட இந்திய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு மாநிலம்னா அது இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் தான். ஏன் உத்தரப்பிரதேச மாநிலம்னா, யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாநிலத்து மேல ஒரு தனி கண்ணையே அவங்க வைப்பாங்க. அதுக்கான காரணம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த மாநிலத்தில் அதிகப்படியான நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறதுனாலையும் தான். இப்படி ஒரு பார்வையும் ஒரு பேரும் இந்த மாநிலத்து பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பல கிரைம் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் தான் இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மாநிலத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சம்பவமும் உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சம்பவமாகவும் கூட இருக்கலாம். அதுக்கான காரணம் இந்த கேஸ்ல இருக்கிற பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன். அதை தவிர இந்த கேஸ்ல நடந்த அவ்வளவு பெரிய கொடூரங்கள் தான். அது சரியா உத்தரப்பிரதேச மாநிலத்தோடைய பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் உள்ள ஹேவட் ரோடு அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஒரு பெரிய காய்கறி சந்தை ஒன்று இருக்கு. காய்கறி சந்தையினாலே அந்த ஏரியா எப்படி பரபரப்பாக இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏரியாவும் ரொம்ப பரபரப்பாக எனி டைம் அந்த வாகனங்களுடைய சத்தங்களால் தான் நிரம்பி காணப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இறைச்சலான ஒரு பகுதியில் தான் மார்க்கெட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு ரவுண்டானா ஒன்று இருக்கு. அந்த ரவுண்டானாவுடைய கார்னரில் பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட 8000 ஸ்கொயர் ஃபீட். அந்த 8000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்ல பார்த்தா 14 கடைகளை ஒருத்தர் வாடகைக்கு விட்டிருக்காரு. அவர் யாருன்னா இந்த வீரேந்திரா. இந்த வீரேந்திராவுக்கு 70 வயது. இவருடைய மனைவியான அனிதாவுக்கு 65 வயது. மேற்கொண்டு இவங்களுக்கு 2 பிள்ளைகள். முதலாவது மீனாட்சிங்கிற ஒரு பெண்மணி, அவங்களுக்கு 45 வயது. இரண்டாவது 40 வயது நிறைந்த அபிஷேக் அப்படின்ற ஒரு மகன். இந்த 4 பேரும் தான் அதே பில்டிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயோ செகண்ட் ஃப்ளோர்லயோ இவங்களுக்குன்னு ஒரு வீட்டை தனியா ஒதுக்கி வாழ்ந்துகிட்டு வராங்க. பொருளாதார ரீதியா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இவங்க வச்சிருக்கிற அந்த 14 கடையில 12 கடைகளை வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதன் மூலியமா கிடைக்கிற வருமானத்தை வச்சு இவங்களுடைய குடும்பத்தையும் அடுத்த ஜெனரேஷனையுமே நடத்த முடியும். அந்த பில்டிங்கோடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 15 கோடியில இருந்து 25 கோடி கிட்ட இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதே சமயம் மீதம் இருக்கிற 2 கடைகள்ல பார்த்தா ஒரு கடையை இந்த வீரேந்திராவுடைய மூத்த மகளான மீனாட்சி இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய பெயர்லயே மீனாட்சி கிஃப்ட் கேலரி அப்படின்ற ஒரு ஷாப் ஒன்று நடத்திக்கிட்டு வராங்க. இந்த ஷாப்பை அப்பப்போ இந்த வீரேந்திராவும் பார்த்துக்கொள்ளவும் செய்வாரு. இன்னொரு கடை பார்த்தா அவருடைய மகனான அபிஷேக்கு கொடுத்திருக்காரு. இந்த அபிஷேக் அந்த கடையில ஃப்ளோர் கிளீனர்ஸ் விற்கிறது, டிடர்ஜென்ட் பவுடர்ஸ் விற்கிறது, இதை தவிர வீட்டுக்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு பிசினஸா அந்த கடையில பார்த்துக்கிட்டு வராரு. ஸோ பொருளாதார ரீதியாகவும் இந்த குடும்பத்தார்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கைய அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு வராங்க. மேற்கொண்டு இந்த வீரேந்திராவுடைய குடும்பத்தார்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாருக்கிட்டையுமே சரியா பேசவே மாட்டாங்க. அதனால இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத யாராலுமே ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஸோ இப்படி யாருக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்த இந்த வீரேந்திராவுடைய குடும்பத்துல தான் அந்த ஒரு நாளும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. எப்போதுமே இவங்க வாடகை விட்டுருக்கிற அந்த கடைகளில் இருக்கிறவங்க காலை 9 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு தங்களுடைய கடையை திறந்து வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் ஜூன் 1ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதியுமே அவங்களுடைய வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ கடைகளுக்கும் சொந்தக்காரர்களான இந்த வீரேந்திராவுடைய ஃபேமிலியை மட்டும் கடந்த 2 நாட்களாக நம்ம பார்க்கவே இல்லையே. 2 நாட்களாக அவங்களுடைய கடை மூடி தானே இருக்கு, எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த பில்டிங்கில் கடையை திறந்து வச்சிருக்கிறவங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருந்த ஒரு சில ஆட்களுக்கும் இருந்திருக்கு. அதே சமயம் அந்த குடும்பத்தார்கள் நடத்திட்டு வர அந்த 2 கடைகளுமே மூடி தான் இருக்கு. இதை விட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜூன் 1 2026 அன்னைக்கு இவங்க எல்லாருமே யதார்த்தமா கடையை திறந்துட்டு இரவு நேரத்தில் வழக்கம் போல மூடுற நேரத்தில் ஏதோ ஒரு துர்நாற்றம் அப்பதான் மெல்லமா காத்துல வீச ஆரம்பிச்சிருக்கு. சரி, அந்த நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது சாக்கடையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செப்டி டேங்க் லாரி போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படியும் இல்லைன்னா ஏதாவது எலிகள் செத்து கிடக்கும், அந்த வாடையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த நாள் அந்த கடையை திறக்கும் போது கூட முதல் நாள் அடிச்ச அந்த துர்நாற்றம் இன்னும் வீரியம் அடைஞ்சு பயங்கர மோசமா அடிக்கிறத அந்த 12 கடைகளை திறந்தவங்களுக்கும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கும் அந்த ரோட்டோரமா தள்ளுவண்டி கடைகளை போட்டிருக்கிறவங்களுக்கும் இந்த துர்நாற்றம் அவங்களுடைய மூக்க தொலைக்க ஆரம்பிச்சது. குறிப்பா அந்த மதிய நேரம் நெருங்க இன்னும் அந்த துர்நாற்றம் பயங்கரமா வீச ஆரம்பிச்சது. அங்க இருந்த யாராலுமே சகிச்சு கொள்ளவே முடியல. அந்த துர்நாற்றம் இவங்க தங்கி இருக்கிற அந்த மேல் ஃப்ளோர்ல இருந்து தான் அடிக்க ஆரம்பிச்சது.
ஆரம்பிச்சது. ஆனா அந்த மேல் ஃப்ளோருக்கு போறதுக்கு கூட அங்க இருந்த யாருக்குமே தைரியம் இல்ல. அதே சமயம் அந்த ஓனருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய மாடிப்படிக்கு முன்னாடி இருக்கிற மெஸ்கேட்டு கூட வெளிப்பக்கமா பூட்டி இருந்திருக்கு. இதனால அங்க இருந்தவங்க யாருமே எதனால மேல் ஃப்ளோர்ல இருந்து துர்நாற்றம் வீசுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராவே இல்ல. ஆனா நேரம் நெருங்க அந்த கடையில இருந்த யாராலுமே உட்கார முடியல. அவங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கூட என்ன இப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம் வீசுது, என்னதான் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாம போய் செக் பண்ண வேணாம், நம்ம போலீஸுக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற லோக்கல் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸுமே தகவலை கேட்டுட்டு மதியம் 3 மணிக்கெல்லாம் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ பெரிய வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் எல்லாருமே வர வச்சு அந்த வீட்டோடைய பூட்டை உடைச்சிட்டு அந்த மாடிப்படியில் ஏற ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே மாடிக்கு போகிறாங்க. மூக்கில் பார்த்தா கர்ச்சிப்பு மாஸ்க்லாம் கட்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் மாடிப்படியில் ஒரு பெரிய அளவுக்கு துணி குவியலை பார்க்குறாங்க. அந்த இடத்துல இருந்து தான் வாடை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை விலைக்கு பார்க்கறதுக்காக அவங்க வச்சிருக்கிற குச்சியாலேயே ஒவ்வொரு துணிகளா அப்படியே தூக்கி அந்தாண்ட போடுறாங்க. அப்படி தூக்கி போட்டு அந்த இடத்தை பார்க்கும்போது தான் ஒரு 40-45 வயசு இருக்கிற ஒரு பெண்மணி கொடூரமான முறையில தலையில ரத்த காயத்தோடையும் அந்த ரத்த காயம் காஞ்சு போன நிலையிலையும் முகம் உடம்பு எல்லாம் விரைச்சு போய் கருப்படைஞ்ச நிலையில இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் ஆபீசர் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் கீழே கடை வச்சிருக்கிற ஒரு சில ஆட்களும் போலீஸ் கூட வந்ததுனால அவங்க அந்த சடலத்தை பார்த்துட்டு, சார் இது வேற யாரும் கிடையாது, வீரேந்திராவுடைய மகளான 45 வயது இருந்த மீனாட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. மேற்கொண்டு அந்த வீட்டில் வீரேந்திரா, அவருடைய மனைவி பிளஸ் அபிஷேக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அவங்களுடைய வீடும் வெளிப்பக்கமா பூட்டி இருந்ததுனால வீட்டுக்குள்ளேயே இதே மாதிரி யாராவது இறந்து கிடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுடைய பூட்டையுமே உடைச்சிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்போ அந்த வீட்டை பார்த்தா பொருட்கள் எல்லாமே பயங்கரமா கலஞ்ச நிலையில மயான அமைதியை போலீஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த மயான அமைதியிலையும் அந்த துர்நாற்றம் அவங்களுடைய மூக்க தொலைக்கிறத நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அந்த துர்நாற்றம் பயங்கரமா எந்த டைரக்ஷன்ல இருந்து வீசுதோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி ஒரு பெட்ரூமை திறக்கிறாங்க. அங்க பார்த்தா இன்னொரு ஒரு துணி குவியல் இருக்கிறத பாக்குறாங்க. அதாவது அந்த வீட்டில் இருக்கிற துணிகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு முட்டா ஒரு இடத்துல போட்டா எந்த மாதிரி குவியலா இருக்குமோ அந்த மாதிரியான குவியலோட தான் அந்த பெட்ரூம்லையும் காணப்பட்டிருக்கு. அந்த துணி எல்லாத்தையுமே ஒன்னொன்னா விளக்கிட்டு கீழே பார்க்கும்போது தான் இந்த வீரேந்திராவும் அவருடைய மனைவியான அனிதாவும் அதே மாதிரி தலையில ரத்த காயத்தோட சுவர்கள் எல்லாத்தையும் தெரிச்ச நிலையில விரட்டி ஒரு ஆளை கொலை பண்ணா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கிரைம் சீனை போலீஸ் ஆபீசருடைய கண்களுக்கு அந்த சுவர்களும் தரையில இறந்து கிடந்தவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இறந்து போனது வீரேந்திராவும் அவருடைய மனைவியான அனிதா தான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அபிஷேக்கும் இதே மாதிரி எங்கேயாவது இறந்து கிடக்கலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் இமீடியட்டா அந்த வீட்டில் இருக்கிற பல இடங்கள்ல சோதனைகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற பாத்ரூம், அங்க இருக்கிற லாஃப்ட் பிளஸ் இன்னொரு ரூம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா எங்க தேடினாலும் இந்த அபிஷேக்குடைய சடலம் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. பட் அதுக்கு பதிலாக 3 முக்கியமான விஷயங்களை போலீஸால பார்க்க முடிஞ்சது. அது என்னன்னா, சுவர்ல பேட்டா அண்ட் பகுன்னு இந்தியில எழுதிருக்கு. அதாவது மகன் மற்றும் மருமகன் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருக்கு. அந்த எழுதப்பட்ட சுவரில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு கார்ட்போர்டு பாக்ஸோடைய அட்டை வந்து கிடைக்குது. அந்த அட்டையிலுமே இதே மாதிரி எழுதியிருக்கு. அதில் அப்படி என்ன எழுதியிருக்குன்னா, பண்டி பாப்லி பிளஸ் பேட்டா அண்ட் பகு அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது பெற்றோர்கள் மற்றும் மகன் மருமகள் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர் இந்த எழுத்துக்களை பார்த்ததுமே கண்டிப்பா இது கில்லர் தான் எழுதியிருப்பான்னு நினைச்சாங்க. ஆனா அந்த நேரத்தில் அவங்களுக்கு 2 சந்தேகங்கள் இருந்துச்சு. ஒன்னு, அந்த கில்லர் வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணணும் போலீஸ் தன்னை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவும் ஒருவேளை இதை எழுதியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா போலீஸ் டைவர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கில்லர் இந்த மாதிரி எழுதிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சம்பவ இடத்துல நினைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்டையும் கீழ் ஃப்ளோர்ல கடை வச்சிருந்தவங்க கிட்டையும் விசாரணை பண்ணப்போ இந்த மீனாட்சிக்கும் அபிஷேக்குக்கும் திருமணம் ஆகல, அவங்க பல வருஷமா சிங்கிளா தான் அப்பா அம்மா கூட வாழ்ந்துகிட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அபிஷேக்குக்கு கல்யாணம் ஆகல, ஆனா ஒருவேளை இல்லீகலா ஏதாவது திருமணம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருப்பாரோ, அவர் வந்து தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் கொலை பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு வலுக்க ஆரம்பிச்சது. பட் இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற விதமா தான் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் அந்த கடையில் இருந்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா மகனுக்குள்ள சரியானபடி எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் இல்லை சார், 2 பேரும் அடிக்கடி சண்டை போடுவாங்க, பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஏற்படும், அவங்களுக்குள்ள எந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அவன் சரியான ஃப்ராடு பொறுப்பற்றவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
சொல்றாங்க. ஸோ இதனால போலீஸ் அதிகாரிகள் அபிஷேக் தான் இந்த கொலையை பண்ணிட்டு போலீஸை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி தங்களுடைய சந்தேக பார்வையை அபிஷேக் பக்கம் திருப்ப ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸர், மெடிக்கல் டீம் பிளஸ் போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், இதை தவிர ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்லாம் வர வச்சு அந்த கிரைம் சீன்ல கிடைக்கிற எல்லா எவிடன்ஸுமே சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி சோதனை பண்ணும்போது இன்னொரு முக்கியமான ஒரு தடயம் என்ன கிடைக்குதுன்னா, அங்க இருக்கிற ஒரு பாத்ரூம்ல துணி பவுடர் கலந்த நிலையில ஒரு அழுக்கு தண்ணி இருக்கிறதையும், அந்த பக்கெட்டுக்குள்ள பார்த்தா கத்தி, உள்ளாடை பிளஸ் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மொபைல் போன் அப்படின்னு எல்லாமே அந்த இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா கில்லர் தான் இதை பண்ணிட்டு போயிருப்பான் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வர ஆரம்பிச்சாங்க. இதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்பேற்பட்ட ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு. ஆனா அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கோ கீழே கடை வச்சிருக்கிற யாருக்குமே எந்தவித சத்தமுமே கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் போலீஸுக்கு ஏற்படுத்தின இன்னொரு பெரிய சந்தேகம்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு அந்த வீட்டில் உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? அபிஷேக் தான் இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போயிருப்பாரா? அபிஷேக்கை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? எதனால மகன் மருமகள்னு அதில் எழுதி இருக்கணும்? ஒருவேளை இந்த வீரேந்திராவுக்கு வேற ஏதாவது பிள்ளைகள் இருப்பாங்களா? அவங்க யாராவது இவங்களை கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்களா? அப்படி இல்லைன்னா அபிஷேக்கை கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்காரா? இந்த மாதத்தோடைய ஆரம்பத்துல வட இந்தியாவையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான, நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் நிறைந்த ஒரு மர்மமான வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த கேஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்டே ஒன்று இருக்கு. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அபிஷேக்கை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கு பிறகு தேவையான ஃபிங்கர் பிரிண்ட், பிளட் சாம்பிள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் இறந்து போன வீரேந்திரா மற்றும் அனிதாவுடைய குடும்பத்தார்களுக்கு தகவலை கொடுத்து வராங்க. அவங்களும் தகவல் கேட்டு பக்கத்தில் இருந்தவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாகவே சம்பவ இடத்துக்கு வராங்க. அவங்க கிட்ட பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் சில விசாரணைகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இந்த வீரேந்திராவுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? அபிஷேக்கும் இந்த வீரேந்திராவுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு? அபிஷேக் எதனால இவங்களை கொலை பண்ணியிருப்பான்? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை நடந்திருந்ததை பத்தி தெரியுமா? அதை பத்தி எங்க கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? அப்படின்ற மாதிரி விசாரணையில இறங்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் அந்த ஏரியா ரொம்ப பிஸியான ஏரியாங்கிறதுனால சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற சிசிடிவியை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமையே ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 20 டீம் கிட்ட ஃபார்ம் பண்ணி டெக்னிக்கலா என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ, டைரக்டா விசாரணை பண்ணி என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் போலீஸ் அதிகாரிகள் அந்த சொந்தக்காரங்களை விசாரணை பண்ணும்போது தான் அவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ அவங்க மூலியமாவே போலீஸுக்கு கிடைச்சது. அது என்னன்னா, போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி வீரேந்திராவுக்கு இன்னொரு மகன் இருக்காங்கிற செய்தி தான். எஸ், இறந்து போன இந்த வீரேந்திராவுக்கு மீனாட்சி மற்றும் அபிஷேக்கை தவிர கடைசியா அஸ்வினி அப்படின்ற ஒரு மகன் இருக்கான் அப்படின்ற செய்தி தெரிய வந்துச்சு. இந்த அஸ்வினிங்கிறவருக்கு 37 வயசு ஆகுது. ஆனா இவரை 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டுல இருந்து வீரேந்திரா துரத்தி விட்டதா சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னா, ரிது யாதவ் அப்படின்ற ஒரு பெண்ணை நீண்ட நாட்களா இந்த பையன் காதலிச்சுக்கிட்டு வந்ததாகவும், அதுக்கப்புறம் தங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்டதாகவும், ஆனா அவருடைய அப்பா இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டதுனால அந்த பையனை வீட்டை விட்டு துரத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இதனால அந்த பையன் 2013 இந்த ரிது யாதவ பக்கத்துல இருக்கிற கோவில்ல போயிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டல் வீட்டில் தனியா இவங்க வாழ ஆரம்பிச்சதாகவும், அப்பா அம்மாவுடைய எந்த சப்போர்ட்டும் இல்லாம தான் இந்த அஸ்வினி ரிது யாதவ்குள்ள வாழ்ந்ததாகவும், அதுக்கப்புறம் ஒரு மகளை பெற்றெடுத்ததாகவும், இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் அந்த மகளுக்கு ஒரு 8-10 வயசு கிட்ட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போலீஸுக்கு அந்த உறவினர்கள் மூலமா தகவல் கிடைச்சிச்சு. இதை விட ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவலை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த
அஸ்வினி கிட்ட கொஞ்ச நாட்கள் கழிச்சு பணம் இல்லாம போனதுனால ரித்தி யாதவ் தன்னுடைய கணவனை போயிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதாவது நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் நம்ம கிட்ட காசு இல்ல, நமக்குன்னு மகள் பிறந்துட்டா, நமக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிட்டு, அதனால உன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு ஏதாவது ஹெல்ப் கேளு, அவர் கண்டிப்பா நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாரு, நீ அவர்கிட்ட போய் பேசு, அவர்கிட்ட ஏதாவது பணம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் அஸ்வினி அதெல்லாம் என்னால முடியாது, அவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு, அவர் ஒரு சரியான சைக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்கானா, பணத்துக்காக இல்லீகலா நம்ம சம்பாதிக்கலாம், ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இவன் வர ஆரம்பிச்சான். அதன் அடிப்படையில் இவனுடைய அந்த கேங்ல ஜித்தி யாதவ் பிளஸ் அமித் குப்தா அப்படின்ற இந்த 2 பேருமே சேர்த்துக்கிட்டான். இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த நேரத்தில் ஒரு மேட்ரிமோனி சைட் ஓபன் பண்ணதாகவும் அதன் மூலியமா நிறைய பெண்கள் கிட்ட பணத்தை ஏமாத்தினதாகவும் சொல்லப்படுது. குறிப்பா இந்த அஸ்வினிங்கிறவன் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நீதிபதியோடைய மகன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டு சில பெண்களை ஏமாத்தினதாகவும், அந்த பெண்கள் கிட்டயே மேரேஜ் செலவுக்காக பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை 9 லட்சம் ரூபாய் கிட்ட ஏமாத்தினதாகவும், அதுக்கப்புறம் தன்னுடைய கூட்டாளிகள் கூட சேர்ந்து 7 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்னு பல பேர்கிட்ட இவனுங்க ஏமாத்தினதாகவும், அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் எப்படியோ அதை கண்டுபிடிச்சு 2024 இந்த 3 பேருமே கைது பண்ணதாகவும், அது கூட இவனுடைய மனைவியான ரித்து யாதவையும் கைது பண்ணியிருந்தாங்க. தற்போதைக்கு இவங்க எல்லாருமே ஜெயில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை அந்த உறவினர்கள் இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா, இந்த அஸ்வினி யாரு, அவனுடைய மனைவியான ரித்து யாரு, பிளஸ் இந்த அஸ்வினியோடைய கூட்டாளிகளான அமித் குப்தா, ஜித்தி யாதவ்லாம் யாரு அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து இந்த சம்பவம், அதாவது வீரேந்திராவுடைய ஃபேமிலியில ஒரு கொலை நடந்துச்சுல, அந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் எங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது 1.5 லட்சம் ரூபாய் பிணை பணத்தை கொடுத்து 6 பேர் ஜாமீன் கையெழுத்து போட்டதுனால 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ரித்து யாதவ் அப்படின்ற இந்த அஸ்வினியோடைய மனைவி பெயில்ல ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் அவன் ஏமாத்தினதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, ஆனா போலீஸ் என்ன தேவையில்லாம அதுல மாட்ட வச்சுட்டாங்க, நான் இப்போதைக்கு அவனை பிரிஞ்சு தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இந்த வீரேந்திராவுடைய கொலை நடக்கிற நேரத்துல இந்த அஸ்வினி ஜெயில தான் இருந்திருக்கான், இவனுடைய மனைவி மட்டும் வெளியில இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு போலீஸ் ஆபீசர் ஏன் அஸ்வினி ஜெயிலுக்குள்ள இருந்து சில ஆட்கள் மூலியமா தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் ஏன் கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவன் மேல செலுத்த ஆரம்பிச்சாங்க. பட் இந்த சந்தேகம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்த நேரத்துல இன்னொரு பக்கம் கிரைம் சீன்ல பார்த்தா அந்த இறந்து போனவங்க 3 பேருடைய சடலத்தை மீட்டெடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனாலுமே அந்த பில்டிங்ல இருந்து மறுபடியுமே துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. போலீஸுக்கு அப்போதான் ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சது. அது என்னன்னா, அபிஷேக் இன்னும் இந்த பில்டிங்ல தான் இருக்காங்கிறது தான். போலீஸ் ஆஃபீஸர் மேற்கொண்டு துர்நாற்றம் எந்த திசையை நோக்கி வருதோ அந்த திசையை நோக்கி தீவிரமாக தேட ஆரம்பிச்சாங்க. டைரக்டா அது எங்க அழைச்சிட்டு போகுதுன்னா, அபிஷேக் வச்சு நடத்துற அந்த கடைக்கு தான். அந்த ஷட்டர் என்னதான் வெளியில போட்டப்பட்டிருந்தாலும் அதுக்குள்ள இருந்து தான் பயங்கர துர்நாற்றம் வீசுதுங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இமிடியேட்டா அந்த பூட்டை உடைச்சிட்டு ஷட்டரை திறந்து உள்ள பார்க்கும்போது தான் இந்த அபிஷேக்கும் அதே மாதிரி கொடூரமான முறையில் தலையில தாக்கப்பட்டு அவர் மேல துணி பவுடர்லாம் போட்டப்பட்ட நிலையில, முகமெல்லாம் கருப்படைஞ்ச நிலையில 2-3 நாட்கள் இறந்து போனா ஒரு ஆள் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான தோற்றத்துல நாரி போன நிலையில கடந்திருக்காரு. சோ ஆக மொத்தம் போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த கொலையை பண்ணது அபிஷேக்லாம் கிடையாது, வேற யாரோ ஒருத்தர் தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்போ போலீஸுக்கு முழுக்க சந்தேகம் யார் மேல இருந்துச்சுன்னா, இந்த வீரேந்திராவுடைய கடைசி மகனான ஜெயில இருக்கிற அஸ்வினி மேலையும் பெயில்ல வெளிவந்த இந்த ரித்து யாதவ் அப்படின்ற அந்த பெண்மணி மேலதான். ஸோ இதனால் போலீஸ் ஆஃபீஸர் ரித்துவோடைய மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ரீசெண்டாக யார்கிட்டலாம் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக ஏதாவது பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களா, அவங்க சம்பவம் நடக்க போகிற இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. மேற்கொண்டு இவர்கள் எல்லாருமே இறந்து போய் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லப்பட்டதுனால அந்த தேதியில், அதாவது மே 31, 2026, ஜூன் 1, 2026 தேதிகளில் இவங்க இந்த ஏரியா பக்கம் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு போன மாதிரியான எந்தவித தடயங்களும் இல்லை. அதே மாதிரி இவங்க சந்தேகப்படுற மாதிரியான எந்தவித தடயங்களும் இல்லை. நான் என்னுடைய லைஃபை நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன், என்னுடைய மகளை நான் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நான் அதுக்காக தான் என்னதான் பெயிலில் இருந்து வெளியில் வந்தாலும் நான் பியூட்டி பார்லரில் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போலீஸ் இந்த ரித்து யாதவ் அப்படின்ற அஸ்வினியோடைய மனைவியை விசாரணை பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்ணீரோட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரித்து யாதவுக்கும் இந்த அஸ்வினிக்கும் இதில் தொடர்பு இல்லை. அவங்க
வந்து தன்னுடைய அப்பா அம்மாவையும் தன்னுடைய அக்கா அண்ணனையும் கொலை பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ் ஆபீசருக்கு தெள்ள தெளிவா விளங்க ஆரம்பிச்சது. அப்போ இந்த அஸ்வினியும் ரித்துவும் கொலை பண்ணலானா வேற யார் இவங்களை கொலை பண்ணிருப்பா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் தான் இப்போ போலீஸ் ஆபீசருடைய மைண்ட்ல விடாம மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சது. சம்திங் இந்த குடும்பத்துக்கு ஆகாத வேற யாரோ ஒருத்தர் தான், தேர்ட் பர்சன் தான் இவங்களை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய விசாரணையை எந்த அளவுக்கு துரிதப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப வேகம் எடுக்கவும் செஞ்சாங்க. ஒருவேளை இந்த வீரேந்திராவுக்கு இந்த கடைகள்லாம் வச்சிருக்கிற ஆட்கள் கூட ஏதாவது சண்டைகள் வந்திருக்குமா, அப்படி இல்லைன்னா இந்த அபிஷேக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா, இந்த வீரேந்திராவுடைய ஃப்ரெண்ட்ஸோ உறவினர்களோ யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு அந்த ஆங்கிள்லையும் ஒரு பக்கம் விசாரணை வலையை விரிக்க ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த மொத்த ஏரியாவிலையும் இருக்கிற ஒவ்வொரு சிசிடிவியுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கலெக்ட் பண்ணதுல தான் சரியா ஜூன் 1, 2026 அதிகாலை நேரம் 5:30 மணிக்கு பார்த்தா இந்த பில்டிங்ல இருந்து ஒரு ஆள் வெளியில வர மாதிரியான ஒரு சிசிடிவி காட்சி போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த சிசிடிவி காட்சியை எடுத்து அந்த பில்டிங்க்கு பக்கத்துல இருக்கிற ஆட்கள் கிட்டையும் அதே பில்டிங்ல கடை வச்சிருக்கிற ஆட்கள் கிட்டையும் ஃபுட்டேஜை காட்டி இவனா அடையாளம் காண முடியுதா அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் போலீஸ் ஆபீசருக்கு அவங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா அந்த கில்லர் இவங்களுடைய சடலம் எல்லாமே எடுக்கிற நேரத்துல கூட போலீஸ் ஆபீசருடைய பக்கத்திலேயே தான் இருந்திருக்கான். இந்த வீரேந்திராவுடைய கடையில் பார்த்தா சன்னி யாதவ் அப்படின்ற ஒருத்தர் ஒரு சமோசா கடை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. இவருடைய கடையில் முன்பக்கமும் பாதை இருக்கும், பின்பக்கமும் பாதை இருக்கும். பின்னாடி பக்கம் வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவார், முன்னாடி பக்கம் கஸ்டமர் வரத்துக்கு பயன்படுத்துவார். ஸோ இந்த ஆள் வந்து எப்போதுமே காலை ஒரு 10-11 மணிக்கு இந்த கடைக்கு வந்தாருன்னா மதிய நேரத்தில் ஒரு 2-3 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிட போவார். ஆனால் மே 31, 2026 அன்னைக்கு மட்டும் இவர் மதிய நேரத்தில் சாப்பிட போகவே இல்லை. அந்த குடும்பத்தார்கள் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறாங்க, கஸ்டமர் ஒரு வேலை அதிகமாக வந்திருக்கலாம், அதனால பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு போல, அவர் சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னு நினைச்சு அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் இரவு ஆகியும் அவர் வீடு திரும்பாததுனால அந்த குடும்பத்தார்கள் பதட்டமாகி இந்த சன்னி யாதவை தீவிரமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வச்சிருக்கிற அந்த கடைக்கு வந்து தேடி பார்க்குறாங்க, அவர் ரெகுலராக போகக்கூடிய இடங்களுக்கு தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடினாலுமே அவரை கண்டே பிடிக்க முடியல. இமிடியேட்டாக இந்த சன்னியோடைய மனைவி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நள்ளிரவு ஒரு 12:30 மணியில் தன்னுடைய கணவரை காணும் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. பட் அந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் விடியற்காலை 5:30 மணிக்கு பார்த்தா இந்த சன்னி வீடு திரும்பி இருக்காரு. பட் அந்த நேரத்தில் அவருடைய கையிலையும் அவருடைய கால்களையும் சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் எங்கே தான் போனீங்க, என்னாச்சு, எதனால் இப்படி காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு மேரேஜ் ஆர்டர் வந்துட்டதுனால அந்த இடத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ நான் பயங்கர போதையில் இருந்ததுனால கீழே விழுந்துட்டேன். அங்கே ஒரு சில ஆட்கள் கூட சண்டை ஏற்பட்டுச்சு, அதில் தான் இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் இன்னொரு பக்கம் அவனுடைய கையிலையும் காலையும் சில காயங்களை பார்க்கும்போது இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது நான் இந்த வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்த நேரத்தில் தெருநாய் வந்து என்னை கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் வேற எந்த பதில்களும் சொல்லாமல் தன்னுடைய ரூமில் போய் படுத்து தூங்கியிருக்கான். அதன் பிறகு ஒரு 11 மணி வாக்கில் வழக்கம் போல் தன்னுடைய கடைக்கு போயிட்டு தன்னுடைய சம்சா கடையை திறந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். ஜூன் 2ஆம் தேதியும் அதே மாதிரி சம்சா கடையை திறந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் தகவல் கிடைச்சி அந்த சடலத்தெல்லாம் மீட்டுட்டு போனாங்க. அப்போ கூட அந்த சன்னி குப்தா அப்படின்றவன் அந்த கூட்டத்தோட கூட்டமாக நின்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்தது மட்டும் இல்லாமல் யாருக்கும் இவன் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணீரோட அழுது ஒரு பெரிய டிராமாவே நடத்தியிருக்கான். எஸ், அன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கு சிக்கின அந்த சிசிடிவியில் இருந்தது இந்த சன்னி குப்தா தான். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக போலீஸ் அதிகாரிகள் கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு இமிடியேட்டாக இந்த சன்னி குப்தாவை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது அவன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு போலீஸே ஒரு நிமிஷம் வாயை பிளந்துட்டாங்க. அந்த கொடூரத்தோடைய உச்சன்னு கூட சொல்லலாம். வீரேந்திராவுடைய 2வது பிள்ளையான இந்த அபிஷேக் வந்து ஒரு பொறுப்பற்ற ஆளாக தான் அந்த ஃபேமிலியில் இருந்திருக்கான். சரியானபடி அப்பா சொல்கிற பேச்சை எதையுமே கேட்க மாட்டான், எந்த ஒரு வேலைக்குமே போகவே இல்லை. ஆனால் அவனுடைய அப்பா ஒரு கடை ஒன்று கொடுத்து அதுலேயே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. பட் அதையுமே அவன் பெருசாக
பண்ணவே இல்லை. எனி டைம் கடையை வேற யாருக்கிட்டையாவது பார்த்துக்க சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்துறது, சரக்கடிக்கிறது, தம் அடிக்கிறது அப்படின்னு ரொம்ப லக்ஸரியா, ரொம்ப கேர்லெஸ்ஸா வாழ ஆரம்பிச்சிட்டான். அதே சமயம் தன்னுடைய அப்பா கிட்டையும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம கேம்பிளிங் ஆப்ல நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 42 லட்ச ரூபாய் கிட்ட ஏமாந்து போயிருக்கான். இந்த கடனை அடைக்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட தன்னுடைய நண்பர்கள் கிட்டே கடன் வாங்கிக்கொள்ளவும் செய்யறான். ஸோ இதனால நாளை பின்ன கொஞ்சம் நாட்கள் கழித்து கடன் கொடுத்தவங்க எல்லாருமே இவங்க கிட்ட ரிட்டர்ன் கடனை வாங்க வராங்க. அப்போ அவனால அந்த கடனை கொடுக்க முடியாததுனால பயங்கரமான ஒரு சண்டை அந்த இடத்துல ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அபிஷேக்குடைய அக்கா இருக்காங்களே மீனாட்சி, அதே பில்டிங்ல வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து எங்கெங்கேயோ பணத்தை ரெடி பண்ணி தன்னுடைய தம்பியை காப்பாத்தி இருந்திருக்காங்க. இந்த மீனாட்சிங்கிறவங்க ரொம்ப பொறுப்பான ஆளு, அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு ஆளு, தன்னுடைய உடன் பிறந்தவங்க கிட்டையும் பேரண்ட்ஸ் கிட்டையும் ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. பட் என்னதான் மீனாட்சி இந்த நேரத்தில் காப்பாத்தி விட்டு இருந்தாலும் தன்னுடைய மகன் இப்படி பொறுப்பற்றவனா இருக்கானே அப்படின்ற ஒரு கோபம் அந்த அப்பாவுக்கு அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சிட்டு, இதனால தன்னுடைய சொத்து கடைசியா யாருக்கு போகணும் அப்படிங்கிறதுல அவனுடைய பெயரை, அதாவது இந்த அபிஷேக்குடைய பெயரை நீக்கம் செஞ்சிருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில நேரத்தில் உடம்பு சரியில்லாம போனதுனால இந்த மொத்த கடையும் நிர்வகிக்கிற பொறுப்பை இந்த அபிஷேக் கிட்ட அந்த நேரத்தில் கொடுத்திருக்காரு. ஸோ இப்படியே அப்பா மகன்களுக்குள்ள ஒரு கடுமையான ஒரு பாண்டிங்கோட போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் இந்த அபிஷேக்குக்கு இந்த சமோசா கடை வச்சிருக்கிற சன்னி குப்தாவுடைய பழக்கம் ரொம்ப நெருக்கமாகவும் செய்யுது. அது எப்படின்னா, இந்த சன்னி குப்தாவுமே அந்த கேம்பிளிங் ஆப்ல அதிகப்படியான பணத்தை போட்டு ஏமாந்துக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் சேர்ந்தே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 40-50 லட்ச ரூபா கிட்ட கடன் வாங்கி ஒன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டா பெரிய ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏமாந்து போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சரக்கடிக்கிறது, ஒன்னா ஊரை சுத்துறது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நெருக்கமாகவும் செய்யுது. பட் இந்த நேரத்தில் தான் ஒரு நாள் இந்த ரெண்டு பேரும் சரக்கடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தன்னுடைய அப்பா இருக்கிற வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னோட குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை போட்டு தள்ளிட்டா இந்த மொத்த சொத்துமே எனக்கு தான், அதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா வாழுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்குது. அப்போ இந்த அபிஷேக் வந்து என்ன சொல்றானா, நீ எனக்கு உதவி பண்ணினா என்னுடைய வீட்டில் இருக்கிற பணம் நகைகள்ல பாதி பாதி நம்ம எடுத்துக்கலாம், ஆனா இந்த சொத்துக்கள் எல்லாமே எனக்கு மட்டும்தான், நம்ம ரெண்டு பேரும் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், நீயும் உன்னுடைய கடனை அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஸோ இதை கேட்டதுமே இந்த சன்னி குப்தாவுக்கு ஆசைகள் மலர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பில்டிங் ஓனரான வீரேந்திரா கிட்ட நிறைய தங்க நகைகள்லாம் இருக்கு, அதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோமே, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையும் இந்த சன்னி குப்தாவுக்கு ஏற்பட ஆரம்பிச்சு ஃபைனலி இந்த அபிஷேக்குடைய டீலுக்கு ஓகே சொல்லியிருந்திருக்கான். அதன் பிறகுதான் ஒரு சரியான நேரம் வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது மே 31, 2026 இவங்க சூஸ் பண்ணி அன்னைக்கு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அதன் அடிப்படையில் அபிஷேக்குடைய கடைசி நாளான மே 31ஆம் தேதி அன்னைக்கு கூட சன்னி குப்தாவுக்கு அடிக்கடி கால் பண்ணியிருந்திருக்கான். கிட்டத்தட்ட 15 முறைக்கு மேல கால் பண்ணியிருந்திருக்கான். சமம் நடக்க போற நேரமான மதிய நேரத்துல இவனுடைய அக்கா இருக்காங்களா மீனாட்சி, அவங்க வழக்கம் போல கடையை மூடிட்டு சாப்பிட்றதுக்காகவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் மாடியில இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. ரிட்டர்ன் வந்து ஒரு 5 மணிக்கு தான் திரும்பி வருவாங்க. ஆனா இந்த அபிஷேக் அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கானா, சன்னி குப்தாவை தன்னுடைய கடைக்கு வர வச்சு ஷட்டரை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் சரியா ஒரு 5 மணி வாகல தன்னுடைய அக்கா வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, இதுதான் சரியான சந்தர்ப்பம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு இரும்பு ராடை எடுத்துக்கிட்டு இவனுங்க மாடிப்படி கிட்ட போறானுங்க. அப்ப இவனுடைய அக்கா வேகமா வராங்க. அப்ப என்ன ஏதுன்னு கூட கேட்காம படார்னு அந்த இரும்பு ராடாலேயே அவங்களுடைய தலையில அடிச்சிருக்கான். ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்த அவங்க கத்தாம சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடம் ரொம்ப டிராஃபிக்கா இருக்குங்கிறதுனால காரனுடைய வாகனங்களுடைய சத்தம் அதிகமா இருக்குங்கிறதுனால அக்கம் பக்கத்துல இருந்த யாருக்குமே எந்தவித சந்தேகமும் வரவே இல்லை. அதே சமயம் இவனுடைய அப்பா அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்கிறதுனால ரூம்ல அந்த நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருந்திருக்கான், மெல்லமா அந்த ரூம்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே ஒன்னா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். அப்பா அவனுடைய அப்பா முழிச்ச நேரத்தில் அதே இரும்பு ராடால அவங்க ரெண்டு பேரையும் கொடூரமான முறையில் அடிச்சு துடிக்க துடிக்க சம்பவ இடத்திலேயே தன்னை பெத்த அப்பா அம்மாவையே கொலை பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகுதான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த லாக்கர்ல இருக்கிற தங்க நகைகள் பணம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பையில போட்டிருக்காங்க. மேற்கொண்டு அந்த துணிகள் எல்லாத்தையுமே இந்த சடலத்து மேல போட்டிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த அபிஷேக்கும் இந்த சன்னி குப்தாவும் நேரடியா அந்த இரவு 7-8 மணிக்கெல்லாம் யாருடைய கண்ணிலையும் சிக்காம இந்த அபிஷேக்குடைய கடைக்கு வந்திருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் கிடைச்ச அந்த நகைகளை பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அபிஷேக்கு அந்த நேரத்துல தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இவ்வளவு தங்க நகை இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய பேரதிர்ச்சி அந்த நேரத்துல அந்த நகைகளை கொள்ளையடிச்சதுக்கு பிறகு வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 1 கிலோவுக்கு மேல தங்க நகைகளை அவங்க சேகரிச்சு
வச்சிருக்காங்க. அப்போ இவன் அந்த தங்க நகைகளை பார்த்து ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம தான் டீல் பேசினபடி இந்த சன்னி குப்தாவுக்கு சரியானபடி கொடுக்கவே இல்லை. ஒரு 5 வளையல்களை மட்டும் கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கோ, மிச்சத்தை நான் அப்புறமா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனா இந்த விஷயம்தான் அந்த சன்னி குப்தாவை இன்னும் ட்ரிகர் பண்ணவே ஆரம்பிச்சுது. தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவன்னு கூட பார்க்காம கொலை பண்ணணும்னு நினைச்ச இவன் நாளைக்கு நம்மளையும் கொலை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே சமயம் சொன்னபடி நம்முடைய டீலை அவன் முடிக்கவே இல்லை, அதனால இவனையும் போட்டு தள்ளுறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சான். இதனால போதையில இருக்கிற 2 பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல தான் எந்த இரும்பு ராடால தன்னுடைய அக்காவையும் அப்பா அம்மாவையும் இந்த அபிஷேக் அடிச்சு கொண்டானோ அதே இரும்பு ராடால இந்த சன்னி குப்தா இந்த அபிஷேக்கை கொடூரமான முறையில் தலையில அடிச்சு கொலை பண்ணியிருந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த நகைகள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அவனுடைய கடையில் இருக்கிற துணி பவுடர்லாம் எடுத்து அந்த சடலத்து மேலே தூவ ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இந்த அபிஷேக்குடைய கடையை பூட்டிட்டு மாடியில் இருக்கிற இந்த அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் சர்ஃப்லாம் போட்டு இவனுடைய கைரேகை கால் தடம் கிடைக்காம இருக்கிறதுக்காக அங்கே இருக்கிற தடயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அழிக்க ஆரம்பிச்சான். அதே சமயம் அங்கே இருக்கிற துணிகள் மேலேயும் இந்த சடலத்து மேலேயும் துணி பவுடரை போட்டிருந்திருக்கான். மேற்கொண்டு கொலைக்கு பயன்படுத்தின சுத்தில், கத்தி, இவங்களுடைய மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே அந்த அழுக்கு பக்கெட்டுக்குள்ளேயே போட்டுட்டு வீட்டையுமே வெளியில இருந்து போட்டிருக்கான். வெளியில படிக்கட்டுக்கிட்ட இறந்து கிடக்குற அவங்க அக்காவுடைய சடலத்து மேலையும் அந்த சர்ஃப் பவுடர்லாம் போட்டுட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அந்த மெசு கேட்டையுமே பூட்டிட்டு அதிகாலை 5:30 மணிக்கு அந்த வீட்டில இருந்து கொள்ளையடிச்ச நகைகளை எடுத்துக்கிட்டு இவன் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போறான். அப்போதான் அவனுடைய கையில அடிபட்டிருக்கிறத பார்த்து கேட்கறாங்க. ஏற்கனவே இவன் காணாம போயிட்டான் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டையுமே அவனுடைய குடும்பத்தார்கள் போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஃபைனலி இவன் மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அழுது டிராமாலாம் நடிச்சதா போலீஸ் கிட்ட தன்னுடைய வாக்குமூலத்தை இந்த சன்னி குப்தா ரொம்ப டீட்டெயில்டா ஒன்று விடாம சொல்லியிருந்திருக்கான். இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தற்போதைக்கு இந்த சன்னி குப்தாவை கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த கிரைம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவன் கொள்ளையடிச்ச அந்த தங்க நகைகள் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபியூச்சரில் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த அபிஷேக் சின்ன வயசுலேயே பொறுப்பற்ற ஒரு ஆளாக தான் இருந்திருக்கான். தன்னுடைய அப்பா காசில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த அப்பா அம்மாவுமே இவனுக்கு எந்தவித அந்த கஷ்டத்தையுமே காட்டவே இல்லை. ரொம்ப சொகுசாகவே அவனை வளர்த்துட்டு கடைசியில் நீ கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை அவனுக்கு ஏற்படுத்தும் போது அது அவனுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும் செய்யுது. அந்த சிரமத்தெல்லாம் தாண்டி அவனுடைய மனநிலையை மாற்றின இன்னொரு விஷயம் என்னன்னா அவனுடைய தவறான பழக்கம் தான். அதாவது இவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கடிக்கிறது, தம் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, நிறைய பெண்கள் கிட்ட பேசுறது அப்படின்னு ஒழுக்கம் இல்லாம இருந்ததுனால தன்னுடைய அப்பாவுடைய பேச்சை கேட்காத ஒரு ஆளாவும் பொறுப்பற்ற ஒரு ஆளாவும் தான் அந்த குடும்பத்துல இருக்க ஆரம்பிச்சான். இந்த அபிஷேக் உண்மையிலேயே அவனுடைய லைஃப்ல செட்டில் ஆகணும், நம்ம ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இவனே அவனுடைய அப்பா அம்மா கிட்ட கொள்ளையடிச்சிட்டு அவங்கள கொலை பண்ணாம போயிருந்திருக்கலாம். பட் அது எதையுமே பண்ணாம தன்னுடைய அப்பா அம்மாவையும் கொலை பண்ணி இன்னொருத்தவனுக்குமே ஆசை காட்டி கடைசியில் அவனாலேயே நம்ம சாவோம் அப்படிங்கிறதையுமே அவன் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். ஒரு மனிதனுடைய தவறான பழக்க வழக்கம், ஒரு மனிதனுடைய பேராசை அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலியமா கண்டிப்பா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கிட்ட வசதி இருக்கு, பணம் இருக்கு, நகை இருக்கு அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை காட்டிக்கிட்டே இருக்கவே கூடாது. கண்டிப்பா அவங்க சின்ன வயசுல இருந்து அந்த கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத உணர்ந்தா மட்டும்தான் எதிர்வரும் காலத்துல இந்த அபிஷேக் மாதிரி பொறுப்பற்ற ஒரு ஆளா இருக்காம இருக்கிறதுக்கு நாம ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த உலகத்திலேயே மனிதனுடைய பேராசை தான் மிகப்பெரிய ஆபத்தான ஒண்ணு. அவனுடைய பேராசைக்கு முன்னாடி எந்தவித சொந்த பந்தமும் நிக்கல பாத்துக்கோங்க. சொந்த அப்பா அம்மாவையே, சொந்த அக்காவையே, தன்னை அவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்து காப்பாத்தின அந்த அக்காவையே இவன் எந்த அளவுக்கு கொடூரமான முறையில கருணையே காட்டாம கொலை பண்ணியிருக்கான்னு பாருங்க. இவனுடைய அந்த இரக்கமற்ற செயல் தான் இம்மிடியேட்டா கடவுளும் இந்த கர்மாவும் அவனுக்கான தண்டனையை அவனுடைய கூட்டாளியான சன்னி குப்தா மூலியமா கொடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். நீங்க இந்த அபிஷேக்குக்கு கிடைச்ச நிலைமையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவனுடைய பிளான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவையும் அக்காவையும் கொலை பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிளஸ் இந்த சன்னி குப்தாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சுங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.